வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் காவலன் கேட் பகுதியில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்கிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல இயலாது. நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும். பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுவார். ராணிப்பேட்டையில் சென்னை பெங்களூரு இடையே அதிவிரைவு சாலை பணிகள் நடக்கிறது. இப்பணிகளை ஸ்ரீபெரும்புதூர் முதல் ஆந்திர மாநிலம் பழமனேரி வரை டிபி ஜெயின் என்ற தனியார் கட்டுமான நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. பணிகளில் வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உணவு, தங்குமிடம் வசதி உள்ளிட்டவை செய்து கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மாதந்தோறும் சம்பளம் வழங்காமல் கான்ட்ராக்ட் நிறுவனம் இழுத்தடித்து வருகிறது. ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். தங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை கொடுத்து தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். சொந்த நாட்டிலேயே கொத்தடிமைகளாக வேலை பார்க்கும் வடமாநில தொழிலாளர்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி வில்லையனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரவாகினிப்பேட்டை, பெரியபேட் உள்ளிட்ட பகுதிகளில் 1,20,00,000 ரூபாய் செலவில் சாலை ஓரம் வாய்க்கால் கட்டும் பணி நடக்கிறது. குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் சாலை ஓரம் உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்ததால் வாய்க்கால் கட்டும் பணி தடைபட்டது. ஆக்கிரமிப்பு நிலத்திலிருந்து வெளியேறும்படி தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்துடன் அப்பகுதி மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பயனில்லாததால் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு விரைந்த சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நகராட்சி மற்றும் PWD அதிகாரிகள் உதவியோடு JCB மூலம் ஆக்கிரமிப்பு முழுவதும் அகற்றினார். தற்போது ஆக்கிரமிப்பு முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ள நிலையில் வாய்க்கால் கட்டும் பணி மீண்டும் துவங்கியது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிமுக கோட்டை விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரோடு போட்டாச்சு, இந்த ரோடு போட்டாங்கல்ல, திரும்பிட்டு அங்கே லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அதெல்லாம் அந்த வேலை தெளியும் போதா? ஆமா, வேலையில் சார் என்ன பண்ணுறீங்க, இந்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கல்ல, அப்படியே அதில் பிடிச்சிட்டு வந்துருங்க. ஒதுக்கிறாங்கல்ல, அதிலே வாங்க, வந்துட்டு அதில் கண்டினியூ பண்ணுங்க. அதில் எப்படி வெளியில் பார்த்தாலும் உள்ளே பார்த்தா கம்பெனிக்காரது இது, அது நம்மளுது இல்ல, அது ஃபுல்லா எடுத்துறோம் சார். இந்த ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் மட்டும் இவங்க இருக்குது. நம்ம இந்த இடம் அதனால போய் எடுத்துறோம். ட்ரையாங்கிள் போர்ஷன் வந்து இது அவர் என்ன பண்றத பண்ணி அது ஒரு வருஷத்துக்கு
காவிரி டெல்டா மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி விதைப்பு பணிகளை தொடங்குவதற்காக மூணாறு தலைப்பிலிருந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று தண்ணீரை திறந்துவிட்டனர். இதையடுத்து திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் நடவு பணி மற்றும் நெல் விதைப்பு பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மாமன்னர் மருது சகோதரர்களின் ஜம்புத்தீவு பிரகடன நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் பங்கேற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இது ரொம்ப அபாயகரமான சூழல். ஒரு குற்றச்செயல் நடந்து அதில் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு புகழ்பெற்ற தலைவர் அதில் தலைமறைவாகிறார் என்று செய்தி வருகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிற காவல்துறை கீழ்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி இல்லை, உயர்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை, கைதுனா அப்போ குற்றவாளிகளுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இருக்கிற நெக்ஸஸ், அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த கூட்டு, இது என்னன்னு பார்க்கணுமே. இது ரொம்ப சீரியஸான விஷயம். சாதாரண மக்கள் நாங்கள் அரசாங்கத்தை நம்புகிறோமோ இல்லையோ, சட்டம் ஒழுங்குக்கும் குற்றங்களில் தப்பிப்பதற்கும் சாமானியர்கள் நம்புறது காவல்துறை தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை நடுநிலையோடு பாரபட்சம் இல்லாமல் குற்றவாளிகள் மீது கடும் தண்டனை எடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஆனால் காவல்துறையுடைய உயர் அதிகாரியே இப்படி ஹேண்ட் இன் ஹேண்டாக இருக்கிறாரு, இந்த மாதிரி நடந்திருக்கு, தமிழக அரசாங்கமே அவரை கைது செய்யுதுன்னா இது ரொம்ப அபாயகரமான விஷயம், அதிர்ச்சி அளிக்கிற விஷயம். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி நடந்ததில்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் இப்படியெல்லாம் நடக்குது. இதை அலட்சியமாக ஒதுக்கி விடாமல் இன்னும் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய இது மாதிரியான சட்டவிரோதமான மக்களுக்கு விரோதமான அதிகாரிகள் எந்த மட்டத்தில் இருந்தாலும் அவங்கெல்லாம் களையெடுக்கப்படணும். தயவுதாட்சியம் இல்லாமல் அவங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படணும் என்பதையும் நான் இந்த அரசு கோரிக்கை வைக்கிறேன். இது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இதில் ரொம்ப வீம்பு பிடிக்காமல், கௌரவம் பார்க்காம யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. அணை நீர் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் 55,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. அணை நீர்மட்டம் 90 அடி. நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 7,500 கன அடியாக உள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 87 அடியை எட்டியது. அதைத் தொடர்ந்து உபரி நீர் ஷட்டர் வழியாக வினாடிக்கு 6,000 கன அடி நீர் அமராவதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களின் விவசாயம், நிலத்தடி நீர்மட்டம் உயர்வு மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படும். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வேர்கிளம்பி பகுதியில் நடைபெற்றது. பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமை வகித்தார். இதில் கனிமொழி எம்பி பங்கேற்றார். தேர்தல் களத்திலே எப்படியாவது திமுகவை வீழ்த்தினோம் அப்படின்னு யாரெல்லாம் இனிமேல ஒரு நிலையிலே ஒரு இடத்திலே தேர்தலை சந்திக்க முடியாது, ஒன்றாக தேர்தலை சந்திக்க முடியாது என்று முடிவு செய்து வைத்திருந்தார்களோ அவர்களையெல்லாம் பிஜேபி ஒரு அணியிலே திரட்டுகிறது என்றால் நம்மளை எந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கணும் அப்படின்னு இந்த தேர்தலிலே பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக பணியாற்றுவார்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வரக்கூடிய தேர்தலில் நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கு யாரையும் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஆனால் உறுதியாக ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், கட்சி வெற்றி பெற வேண்டும். கட்சி வெற்றி தான் நம்முடைய வெற்றி. நமக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் தேர்தல் முடிச்சு நல்லா போடலாம், இதை விட அதிகமாக கூட நம்ம போடலாம். நேரம் இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்கும், நல்ல சண்டை போடலாம், சரி பண்ணிக்கலாம், அடுத்த தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் வெற்றி பெறும் வரை நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தலிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் பாடுபட வேண்டும். எல்லா வழிகளையும் பயன்படுத்துவார்கள். ஹரியானால, மகாராஷ்டிரால, டெல்லியில புதுசா உறுப்பினர்களை கொண்டு வந்து அந்த பட்டியலை இணைத்து
ஆயிரக்கணக்கானவர்களை பட்டியலிருந்து வெளியேற்றி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால எத்தனை முறை வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும், சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ, இந்த தேர்தலில் தயவு செய்து இத்தனை வருஷம் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு சொன்னதெல்லாம் நியாயம். ஆனால் இனிமேல் இந்த தேர்தலில் எத்தனை முறை சரிபார்க்க சொல்லுகிறார்களோ தயவு செய்து நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வேன். உங்களை எல்லாம் சந்தித்து தனியாக நிச்சயமாக